வணக்கம் குழந்தைகளே. என்ன பாட்டி உங்களை 2-3 நாளாக பார்க்கலன்றீங்களா? தோ வந்துட்டேன். உங்களை கதைக்குள்ளே இட்டுட்டு போகிறதுக்காக ரெடியாக இருக்கேன். வாங்க குழந்தைகளா. ஒரு கடமை தவறாத மகனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு திங்கட்கிழமை காலை கடிகாரம் அலறியும் சரவணன் அசையாமல் படுத்து கிடந்தான். அவன் தந்தை மூர்த்தி உள்ளே வந்து, சரவணா, மணி 8 ஆகுது, இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு நேத்தே சொன்னியே, என்னன்னு கேட்டார். சரவணன் போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு, இன்னைக்கு போக விருப்பம் இல்லையப்பா, ஒரு மாதிரியா அலுப்பா இருக்கு, சும்மா உடம்பெல்லாம் சரியில்லைன்னு பொய் சொல்லிட்டு லீவ் எடுத்துக்கிட்டு போறேன் என்றான் அலட்சியமாக. சமையலறையிலிருந்து வந்த தாய் தனம், வேலைங்கிறது வெறும் சம்பாதிக்கிறதுக்கு வழி மட்டும் இல்லையப்பா, அது உன்னோடைய பொறுப்பு. நீ எப்பவும் ஒரு நாள் காரணமே இல்லாமல் லீவ் எடுத்தா உன்னை நம்பி வேலை செய்கிற மற்றவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சியா என்றார். ஆனால் சரவணன் எதையும் காதில் வாங்காம மீண்டும் தூங்க ஆரம்பித்தான். எதிர்பாராத நிகழ்வு. சிறிது நேரத்தில் மூர்த்திக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. வேலை செய்யும் வங்கியில் அவர் அவசரமாக வேலைக்கு உடனே செல்ல வேண்டியிருந்தது. அவர் அவசரமாக கிளம்பிவிட்டு சென்றார். மதியம் சரவணன் பசியுடன் எழுந்தபோது வீட்டில் தனம் பதற்றமாக இருந்தார். சரவணா, அப்பாவுக்கு திடீர்னு ரத்த அழுத்தம் அதிகமாயிடுச்சுன்னு ஃபோன் வந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு. ஆனால் நம்ம தெருவில் இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர் இன்னைக்கு மூடு இல்லைன்னு வண்டியை எடுக்கலையாம். வேற வண்டி வர்ற நேரமாகும் போல இருக்கு என்றார். பயந்து போன சரவணன் தன் காரிலேயே தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். நல்ல வேளையாக சரியான நேரத்தில் சிகிச்சை கிடைத்ததால் மூர்த்தி உயிர் பிழைத்தார். தந்தை கண் விழித்ததும் சரவணன் அவரிடம், அந்த டிரைவர் ஏன் இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கிறாரப்பா என்று கோபமாக கேட்டான். மூர்த்தி புன்னகைத்து கொண்டு சொன்னார், நீ காலையில் சொன்ன அதே காரணத்தை தான் அவரும் சொன்னார். சரவணா, அவருக்கு இன்னைக்கு வேலை செய்ய பிடிக்கலையாம். ஒருத்தரோட சோம்பேறித்தனம் இன்னொருத்தருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்கும்னு இப்போ புரியுதா? சரவணன் தலை குனிந்தான். புரியுதுப்பா, நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டேன். இனிமே காரணமே இல்லாமல் என் கடமையிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று உறுதியளித்தான். நாம் செய்யும் ஒவ்வொரு வேலையும் சமூகத்தோட பிணைக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய பொறுப்புணர்வு தான் சமூகத்தின் இயக்கம். என்ன குழந்தைகளே, இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னையிலேருந்து நீங்கள் எதுக்காகவும் ஸ்கூலுக்கு லீவு போடுவது வருவது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். பொறுப்புகளை தவிர்த்தால் பின்னாடி நமக்கு பாதிப்பு தான் ஏற்படும். பாட்டி சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நான் உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன் குழந்தைகளா. பாட்டி கதைகள்.